வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA 3251 Statistics and Numerical Methods. இது செகண்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. கம்மிங் எக்ஸாம்க்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க நீங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பேப்பர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, எக்ஸாம்ல எந்த மாதிரிலாம் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு கொஷின்ஸ்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெலவெண்ட்டாகவும் நம்ம டாபிக் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ரெலவெண்ட்டாகவும் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஜூன் 2024. ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ். டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸில் மொத்தம் 4 டாப்பிக்கில் நம்ம டாபிக்ஸ் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் டெஃபினிஷன். இதில் இந்த டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸோட பேசிக் நோட்டேஷன்ஸ், ரிசல்ட்ஸ், நோட்ஸ் அண்ட் இதில் எந்தெந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, இதில் எந்தெந்த டாப்பிக்லாம் அஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு தெரியணும், எல்லாமே நீங்கள் 2 மார்க் கொஷின் அண்ட் தியரி கொஷினாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன். இதில் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மீன் அண்ட் வேரியன்ஸ் பார்க்குற மாதிரி வேரியன்ஸ் வேல்யூ நம்ம கலெக்ட் பண்ணுறது, எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட் ஃபார் குட்னஸ் ஆஃப் வெயிட். சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதில் கொஷின்ஸ்லாம் எந்தெந்த பேட்டர்னில் கேட்பாங்க, குட்னஸ் ஆஃப் வெயிட் எப்படி கேல்குலேஷன் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூனிட்டை பொறுத்தவரை இந்த டாப்பிக்கில் மேக்ஸிமம் 15 மார்க் கொஷின் கேட்குறாங்க, டேரெக்டாகவே கேட்குறாங்க. சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது யூனிட் 1. இந்த பேப்பர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யூனிட் 1ல் இந்தந்த டாப்பிக்கு இதுக்கு ரெலவெண்ட்டாக 2 ப்ராப்ளம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம பார்த்த கொஷினே எக்ஸாமில் கேட்டால் எழுத முடியும். ஒருவேளை நம்ம பார்த்தது கேட்கலன்னா அவங்க கேட்டதுலேருந்து டேட்டாஸ் எப்படி எடுத்து எழுதணும், எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலி டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ்ங்கிறது ரொம்ப லெங்க்தியான டாப்பிக்கே கிடையாது, ரொம்ப 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 சிம்பிளான டாபிக். நமக்கு அந்த 6 கேட்டகரியில் எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும், நல் ஹைபாத்தசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், கிரிட்டிக்கல் ரீஜியன், இல்லைனா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கன்க்ளூஷன், இவ்வளோ தான் நம்ம எழுதுவோம். ஸோ இதில் கிரிட்டிக்கல் ரீஜியன்கிறது சில சமயம் நம்ம டேபிள்லேருந்து எடுத்து எழுதுவோம், சில சமயம் டேபிள் பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும், கிராஃப்லேருந்து கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இந்த பேட்டர்னில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் பார்த்தாலே போதும், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ யூனிட் 1க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். கேல்குலேஷன்லாம் ரொம்ப இருக்காது, நம்ம லைட்டாக புரிஞ்சுக்கிட்டா கூட போதும், அழகாக எழுதலாம். இது யூனிட் 1. யூனிட் 2 இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா MA 3251 பேப்பரில் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும். இதில் 1 வே கிளாஸிஃபிகேஷன் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, 2 வே கிளாஸிஃபிகேஷனில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, லத்தீன் ஸ்கொயரில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன் மெத்தட், மொத்தம் 4 டைப் தான். இந்த 4 டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் பார்த்தாலே போதும், அழகாக அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 2வை பொறுத்தவரை யூனிட் 2ல் கண்டிப்பாக 15 மார்க் கொஷின் இந்த 4 கேட்டகரியில் தான் வருங்கிறப்ப நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஈஸியாக கவர் பண்ணலாம். இதுக்கெல்லாமே ஜென்ரல் ப்ரொசீஜர் இருக்கும், இந்த ஜென்ரல் ப்ரொசீஜரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கொஷினில் டேபிளில் நம்ம என்னென்ன கேல்குலேஷன் பார்ப்போம், இது கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும், பட் கேல்குலேஷன் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், இனிமேலும் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ மாடலுக்கு 1ங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இது யூனிட் 2. அடுத்த யூனிட் 3 பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் அண்ட் ஐகன் வேல்யூஸ் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ரெலவெண்ட்டாக டாபிக் நமக்கு மூவ் ஆகுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் அண்ட் டிரான்செண்டன்டல் ஈக்குவேஷன். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா என்ன, டிரான்செண்டன்டல் ஈக்குவேஷன்னா என்ன, இதில் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும், இதோட சொல்யூஷன்ஸ் எந்த மாதிரிலாம் எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறத தியரியாகவும் நம்ம பார்க்கணும் அண்ட் ப்ராப்ளமாகவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களே மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ரேஷன் மெத்தட்னா என்ன, நியூட்டன் ராப்சன் மெத்தடில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, காஸ் எலிமினேஷன் மெத்தட், காஸ் ஜோர்டான் மெத்தட், காஸ் ஜெகோபி மெத்தட், காஸ் ஜெய்டல் மெத்தட், ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பவர் மெத்தட், ஜெகோபிஸ் மெத்தட் ஃபார் சிமெட்ரிக் மேட்ரிசஸ். ஸோ கிட்டத்தட்ட இந்த 9 மெத்தடில் இருக்குது, மொத்தம் 8 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்யூஷன் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுங்கிற தியரி தான் இருக்கும். இந்த 8 மெத்தடுமே நமக்கு தெரிஞ்சால் 3rd யூனிட் கவர் பண்ணலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, நீங்கள் மாடல் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். கண்டிப்பாக இதில் 2 கொஷின், ஒன்று 8 மார்க் கொஷினாகவும் இருக்கும், ஒன்று 15 மார்க் கொஷினாகவும் நமக்கு வரும். இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்குற மாதிரி தான் இருக்கும். கேல்குலேஷன்லாம் ஹெவியாக இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம், ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணுற மெத்தடில் தான் இருக்கும், ட்ரை பண்ணலாம். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா இன்டர்போலேஷன், நியூமரிக்கல் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் நியூமரிக்கல் இன்டகிரேஷன்.
இதில் மொத்தம் 4 டாபிக் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. லெக்ரான்ஜிஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா, இந்த மெத்தடில் லெக்ரான்ஜிஸ் மெத்தட்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த டைப்பில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் இன்டர்போலேஷன், நியூட்டன்ஸ் ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் இன்டர்போலேஷன், ட்ரப்பீசாய்டல் அண்ட் சிம்ப்சன் 1/3 ரூல்ஸ் ப்ராப்ளம். இது எல்லாமே பேர் தான் இவ்வளோ லெங்க்த்தியாக இருக்கும். கான்செப்ட் வைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ப்ராப்ளம்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸ் தான். நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ன்னு போட்டாலே கேல்குலேஷன் தான் இருக்கும். ஸோ கேல்குலேஷனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணுமா இல்லை டெரிவேட்டிவ் தெரியணுமான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த டைப்லலாம் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். யூனிட் 3 பொறுத்தவரை ஒரு 8 டைப் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிட் 4 ஒரு 4 டைப் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிட் 5 லாஸ்ட் யூனிட் நியூமரிக்கல் சொல்யூஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் பார்த்தீங்கன்னாலும் 5 டைப்ஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லர் சீரிஸ் மெத்தட், ஓஎல்எஸ் மெத்தட், மாடிஃபைடு ஓஎல்எஸ் மெத்தட், 4th ஆர்டர் ரன்ச்-குட்டாஃப் மெத்தட் ப்ராப்ளம்ஸ், மெலினஸ் அண்ட் ஆடம்ஸ் ப்ராப்ளம்ஸ். டெய்லர்ஸ் மெத்தட்னா என்ன, ஓஎல்எஸ் மெத்தடு, ஓஎல்எஸ் மெத்தட்லேயே மாடிஃபைட் மெத்தட் என்ன, ரன்ச்-குட்டா மெத்தட் என்ன, ஆடம்ஸ் மெத்தடுங்கிறது என்ன, எல்லா மாடலுக்குமே நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஐ மீன் ஃபார்முலான்னு நீங்கள் சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை கேப்ச் பண்ணி அதுக்கேற்றபடி நம்ம டேட்டாஸ் எல்லாமே டெரிவேட்டிவ் எல்லாமே ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்தோம்னாலே போதும். அவ்வளோதான் இந்த பேட்டர்னை பொறுத்தவரை. ஸோ MA 3251 பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெலவெண்ட்டான டாப்பிக்கு, யூனிட் 3 4 5ல நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ரெலவெண்ட்டான பேப்பர். ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் தான். நம்ம எழுத வேண்டிய வேலை ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஒர்க் அவுட் பண்ணுற வேலை தான் அதிகமாக இருக்கும். கேல்குலேஷன் எப்படி பார்க்குறது, எந்த மாதிரிலாம் எந்த மெத்தடில் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்றபடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே இந்த பேப்பரில் சென்டம் ரிசல்ட்டை ஈஸியாக எடுக்கலாம். பாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான வேலை கிடையாது. நம்ம சேனல் வைஸ் போஸ்ட் பண்ணுற எல்லா ப்ராப்ளமே நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapizhai@gmail.com மெயில் ஐடிக்கு உங்கள் டவுட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.